ஓம் மகா கணேசாய நம. ஓம் பரம் தேவாய நம. ஓம் விஸ்வவர்தாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் விஸ்வவர்தாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் பரந்தேவாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் மகா கணேசாய நம. காஷ்யப ரிஷி, ஓம் மகா கணேசாய நம. வா. ஓம் விஸ்வவர்தாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் விஸ்வவர்தாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் பரமதேவாய நம. ஓம் விஸ்வவர்தாய நம. ஓம் மகா கணேசாய நம. சகோதரா நராந்தக், அசுர மாதாவின் பரம எதிரி கஜானன் உறங்குகிறான். முதலில் அவர்கள் இருவரையும் பார்த்து விடுவோம். நீ கூறுவது உண்மைதான் தேவாந்தக். நாம் எதிரிகளை கைப்பற்றி விட்டால் மிக சுலபமாக அசுர மாதா திதியிடம் சென்று அவர்களுக்கு அளித்த வாக்கை நிறைவேற்றலாம். வா வா. ஓம் விஸ்வவர்தாய நம. ஓம் மகா கணேசாய நம. காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேசா. காப்பாற்றுங்கள் மகா கணேசா. எங்களை காப்பாற்றுங்கள். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா, எங்களை காப்பாற்றுங்கள். காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேசா. எங்களை காப்பாற்றுங்கள் மகா கணேசா. எங்களை காப்பாற்றுங்கள். பரம்தேவ் மகா கணேசா, எங்களை காப்பாற்றுங்கள். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா, எங்களை காப்பாற்றுங்கள். காப்பாற்றுங்கள் மகா கணேசா, எங்களை காப்பாற்றுங்கள். காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேசா. காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேசா. காப்பாற்றுங்கள் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா, எங்களை காப்பாற்றுங்கள். காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேசா. காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேசா. மகா கணேசா, எங்களை காப்பாற்றுங்கள். துஷ்டர்களே தேவாந்தக் நராந்தக், தாங்கள் செய்த துஷ்டத்தனத்தில் இருந்து உயிர் தப்பித்து மீண்டும் அதையே செய்கிறீர்களே. இப்பொழுதே தாங்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள எண்ணினால் என் மதிப்புக்குரிய தாய் தந்தையர் இருவரையுமே மரியாதையாக விட்டு விடுங்கள். விட வேண்டுமா? அப்படியே ஆகட்டும். நீ ஏன் வைத்துக் கொண்டிருக்கிறாய் நராந்தக்? கஜமுகனின் விருப்பத்தை நீயும் நிறைவேற்றிவிடு. அவசியம் சகோதரா தேவாந்தக். என்னிடம் விளையாடும் தவறை எப்பொழுதும் செய்யாதீர்கள் தேவாந்தக் நராந்தக். உங்களுக்கு முக்தி தருவதற்காகத்தான் நான் அவதாரமே எடுத்து வந்திருக்கிறேன். நான் உங்களுக்கு இறுதி அவகாசம் தருகிறேன். தாங்கள் செய்த செயலுக்கு என் தாய் தந்தையிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள். நாங்கள் மன்னிப்பு கேட்க வரவில்லை. அசுரமாதா திதியின் விருப்பத்தை நிறைவேற்ற வந்துள்ளோம். அதற்கு முன் நீ எங்களிடம் மன்னிப்பு கேட்டுவிடு கஜமுக கணேசா. சர்வநாசம் செய்யும் உங்களுக்கு மரணம் நெருங்கிவிட்டது என்று நினைக்கிறேன். சர்வநாசத்திற்கு அதிகாரியே நாங்கள் தான். உனக்கு தெரியாதா கஜமுகா? நாங்கள் பாதாளவாசிகள். தேவாந்தக் நராந்தக் ஜென்மம் எடுத்ததே இந்த சராசரத்தில்
தேவர்களையும் மனிதர்களையும் அழித்து முடிவு கட்டத்தான். கஜமுகா, எங்களிடம் தகராறு செய்து நீ தவறு செய்கிறாய். நாங்கள் மகா பிரளயத்தை உருவாக்குபவர்கள். எங்கள் பெயரை கேட்டாலே அகிலமே நடுங்கிவிடும். நாங்கள் விருப்பப்படி உருவத்தை மாற்றுவோம். மலையை எங்கள் காலடியின் கீழ் இருக்கும். ஆகாயம் எங்கள் தலையை தொட்டு வணங்கும். துஷ்ட கஜமுகா, உனக்கு தெரியாது நாங்கள் மகா பிரளயத்தை உருவாக்குவோம் என்று. உன் விருப்பப்படி இனி ஒரு உயிர் கூட ஜென்மம் எடுக்காது. அசுர தெய்வமான ஆராதனைக்குரிய அந்த சர்வ சக்தி வாய்ந்தவர்கள் நாங்கள் தான். ஜாக்கிரதையாக இரு. அப்படி தாங்கள் கூறினால் பாதாளத்தில் இருக்கும்போது தாங்கள் ஆழ்ந்த உறக்கத்திலேயே எப்பொழுதும் இருந்தீர்கள் அல்லவா? ஆச்சரியமாக இருக்கிறது. ஒருவேளை தாங்கள் இருவரும் கனவு கண்டீர்களா? ஆனால் உண்மை என்னவென்று தெரியுமா? தாங்கள் கண்ட கனவு ஒருபோதும் நடக்கப் போவது இல்லை. சகோதர நரந்தக், இந்த துஷ்டன் கஜானன் நம்மை குறைவாக எண்ணுகிறான். இவனை விடக்கூடாது. மூர்க்கர்களே, பார்க்கும் பொழுது நீங்கள் இருவரும் சண்டையிட்டுக் கொள்வது போல தெரிகிறது. மூர்க்கர்களே, நான் இங்கே இருக்கிறேன். ஓம் மகா கணேசாய நமஹ. தேவாந்தக்கிற்கும் நராந்தக்கிற்கும் முக்தி கொடுத்துவிட்டு மொஹத்கட் ஏன் இன்னும் திரும்பி வரவில்லை? தேவி அதிதி, நம் மகனை பற்றி கவலைப்படாதே. அவன் அகிலத்தில் அனைவரையும் கட்டி காப்பவன். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசருக்கு சமமான மதிப்புக்குரிய அன்னையே, தந்தையே, தங்கள் இருவரின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் என்னை மோத்கட் என்ற பெயரில் தங்கள் இருவரின் மகனாக என்னை இங்கு அனுப்பி வைத்தார். அனுப்பவில்லை மகனே. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரே எங்கள் மகன் உருவில் வந்து எங்கள் சௌபாக்கியத்தை விருத்தி செய்து எங்கள் புண்ணியத்தை அதிகரித்து இருக்கிறார். எங்கள் எண்ணம் நிறைவு பெற்றது மகனே. நாங்கள் தன்யனானும் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா புண்ணியம் செய்துவிட்டோம். தந்தையே, தேவாந்தக் நராந்தக்கின் அழிவிற்கு பிறகு என் மொஹத்கட் அவதாரத்தின் உத்தேசம் முழுமையடைந்து விட்டது. தாங்கள் இருவரும் முழு மனதோடு என்னை மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் மகா ஜோதியோடு சென்று ஐக்கியமாவதற்கு அனுமதி தாருங்கள். வேண்டாம் மகனே, வேண்டாம். நீ எங்களை விட்டு எங்கும் செல்லாதே. நீ இல்லாத வாழ்க்கையை எங்களால் எண்ணி கூட பார்க்க முடியாது. தாயே, வருவதும் போவதும் வாழ்க்கையில் சகஜம்தானே. நான் இங்கு வந்தது முதல் எனக்காக மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் மகா ஜோதியில் என்னுடைய இடம் காத்திருக்கிறது. அதை என்னை அடைவதற்காக இப்பொழுதும் வரவேற்றுக் கொண்டே இருக்கிறது. நான் சென்றே ஆக வேண்டும் தாயே. வேண்டாம் மகனே, வேண்டாம். நீ எங்களை விட்டு எங்கும் செல்ல வேண்டாம். உன்னை விட்டு எங்களால் பிரிந்து இருக்க முடியாது. தைரியமாக இரு தேவமாதா அதிதி. நாம் இத்தனை காலம் செய்த புண்ணியத்தினால்தான் முகட்கட் ரூபத்தில் நமக்கு மகன் கிடைத்திருக்கிறான். முகட்கட்டை நீ தடுத்து நிறுத்தி அவனை சங்கடத்துக்குள்ளாக்காது. இத்தனை காலம் அவன் நம்மிடம் இருந்ததற்கு நம்முடைய வாழ்க்கை மிகச் சிறந்ததாகிவிட்டது. தேவி, ஆனந்தத்தோடும் மன நிறைவோடும் முகட்கட்டை வழி அனுப்பி வை. தாயே,
மனவேதனையை என்னால் உணர முடிகிறது. விதியின் நியதிப்படி வினை பயனை பின்பற்றுவதற்காக நான் சென்றுதான் ஆக வேண்டும். மூலப்பொருளின் விருப்பத்தை நிறைவேற்றுவது அனைவரின் கடமையாயிற்றே. தாயே, எனக்கு பதிலாக கௌரி புத்திரர் ஸ்ரீ கணேசர் தங்களுக்கு மகனின் கடமைகளை செய்வார். தங்கள் ஒவ்வொரு எண்ணத்தையும் அவர் நிறைவேற்றுவார். தங்கள் முகத்கட் அதற்கு வாக்கு தருகிறேன். ஓம் பித்ரு தேவாய நமஹ, ஓம் மாத்ரு தேவாய நமஹ. गणेशाय नमः। ओम महागणेशाय नमः। ओम महागणेशाय नमः। ओम महागणेशाय नमः। நந்தி மகாராஜா, கௌரி புத்திரன் கணேசனும் தன் தந்தைக்கு சமமாக தியானத்தில் ஈடுபடுகிறாரே, இதற்கு காரணம் என்ன? பிருங்கி, இந்த கேள்வியை என்னிடம் கேட்பதற்கு பதிலாக கௌரி புத்திரனிடமே கேட்கலாமே. கோபித்துக் கொள்ளாதீர்கள் நந்தி மகாராஜா, தாங்கள் எங்கள் அனைவருக்கும் தலைவர். அதனால்தான் நான் தங்களிடம் கேட்கிறேன். நீ இப்படி கேள்வி கேட்பதற்கு காரணம் எனக்கு நன்றாக தெரியும். உனக்கும் தெரியும் உன் கேள்விக்கு நான் பதில் கூற மாட்டேன் என்று. பிறகு மீண்டும் மீண்டும் என்னிடம் கேள்வியை கேட்டு என்னை ஏன் அவமானப்படுத்துகிறாய்? நான் கேள்வி கேட்டது தங்களுக்கு துன்பமாக இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். அப்போது நாம் தாயின் ஆணைக்கு என்ன செய்வது? அவர்கள் தானே நம்மிடம் ஸ்ரீ கணேசரை சீக்கிரம் அழைத்து வரச் சொன்னார்கள். இருந்தும் ஸ்ரீ கணேசர் தியானத்தில் இருக்கும் பொழுது தொந்தரவு செய்யலாமா? ஒருவேளை அவருக்கு கோபம் வந்தால்? தாய் பார்வதியின் ஆணையை நிறைவேற்றவில்லை என்றால் அவர்கள் கோபித்துக் கொள்வார்களே. தாயின் கோபத்தின் விளைவு என்னவாகும் என்று தெரியாதா? நாம் ஸ்ரீ கணேசரின் தியானத்தை கலைத்துதான் ஆக வேண்டும். கோபம் வருவதில் கௌரி புத்திரன் ஸ்ரீ கணேசர் கூட கொஞ்சமும் குறைந்தவர் அல்ல. மறந்து விட்டாயா? அவர் உருவான போது நாம் சென்றோமே, அப்போது நம் அனைவரையும் தன் தண்டத்தின் மூலம் அவர் எப்படி தண்டித்தார்? சிவகணங்கள் அனைவரும் எப்படி பாதிக்கப்பட்டோம்? இந்த நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்று தாங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் நந்தி மகாராஜா. எப்படி கூறுகிறாய்? தாயின் ஆணையின்படி நடந்தால் ஸ்ரீ கணேசரின் கோபத்திற்கு ஆளாவோம். தாயின் ஆணையை நிறைவேற்றவில்லை என்றால் அவர்கள் கோபித்துக் கொள்வார்கள். என்ன செய்யலாம் என்று தாங்களே சொல்லுங்கள். நாம் என்னவோ மாதாவின் ஆணையை கேட்க வேண்டும். எம்பெருமான் மீது பாரத்தை போட்டு நாம் ஸ்ரீ கணேசரை அழைப்போம். சற்று பொறுங்கள் நந்தி மகாராஜா, மீண்டும் ஒருமுறை யோசியுங்கள். தாங்கள் ஸ்ரீ கணேசரின் கோபத்தை நினைவுபடுத்தி என்னை பயமுறுத்தி விட்டீர்கள். கௌரி புத்திரனின் கோபத்தை விட தாய் பார்வதியின் கோபம் அதிகமாயிற்றே. நாம் தாயின் ஆணையை கேட்டுதானே ஆக வேண்டும். இல்லை என்றால் அவர் கோபித்துக் கொண்டு நம் அனைவரையும் தண்டித்து விடுவாரே. ஒருவேளை கௌரி புத்திரன் நம்மை தண்டிக்க வந்தால் தாய் நம்மை காப்பாற்றி விடுவார். தங்கள் விருப்பப்படியே ஆகட்டும். தியானத்தில் ஆழ்ந்திருக்கும் கௌரி புத்ரா ஸ்ரீ கணேசா, தாய் உங்களை அழைத்து வர சொன்னார்கள். ஓம் மகாகணேசாய நமஹ. தாங்கள் தங்கள் தியானத்தை விட்டு விடுங்கள் ஸ்ரீ கணேசா. தாயிடம் வந்து விடுங்கள் ஸ்ரீ கணேசா. எழுந்திருங்கள் ஸ்ரீ கணேசா, எழுந்திருங்கள். 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 எழுந்திருங்கள் கௌரி புத்ரா, எழுந்திருங்கள். எழுந்திருங்கள் ஸ்ரீ கணேசா, எழுந்திருங்கள். ஓம் மகாகணேசாய நமஹ. தாயே காப்பாற்றுங்கள், ஸ்ரீ கணேசரின் கோபம் அதிகமாகிவிட்டது. தாயே காப்பாற்றுங்கள், தாயே காப்பாற்றுங்கள். பதி பரமேஸ்வரனுக்கு என் பணிவான வணக்கங்கள். மாதா காப்பாற்றுங்கள் மாதா. மாதா கௌரி புத்திரன். மாதா காப்பாற்றுங்கள் மாதா. மாதா கௌரி புத்திரன். தாயே எங்களை காப்பாற்றுங்கள். மாதா கௌரி புத்திரன். என்ன ஆயிற்று என் மகன் கணேசனுக்கு? தாயே, இன்று ஸ்ரீ கணேசர் எம்பெருமான் சிவசங்கரனை போல தியானத்தில் ஆழ்ந்து விட்டார். அவர் எங்கள் குரலை கேட்கவே இல்லை தாயே. நாங்கள் உங்கள் ஆணைக்காக அவரை அழைத்தோம். தாயே, நாங்கள் அவரை ஓயாமல் அழைத்ததும் அவர் எங்கள் மீது கோபித்துக் கொண்டு விட்டார். மாதா, ஸ்ரீ கணேசரின் துதிக்கை நீண்டு கொண்டே எங்களை துரத்துகிறது.
தாயே, அது எங்களை என்ன செய்யுமோ? நீங்கள் இருவரும் பயந்து இங்கே ஓடி வந்து விட்டீர்கள். பிறகு என்ன செய்வது தாயே? தாயே, தாங்கள் அவரை அழைத்து வர சொல்கிறீர்கள். அழைத்தால் அவர் எங்கள் மீது கோபம் கொள்கிறார். நாங்கள் என்ன செய்ய? தாயே, சிவகணங்களைப் போல் அவர் எங்களையும் தாக்கிவிடுவார் போல் இருக்கிறது. கனவில் கூட அவரது கோபத்தை தாங்கிக் கொள்ளும் சக்தி எங்களுக்கு இல்லவே இல்லை. எங்களுக்கு பயமாக இருக்கிறது. அவர் தனது சூலத்தை எடுத்து பயன்படுத்தி விட்டால் நாங்கள் அதன் பிறகு உயிர் வாழ மாட்டோமே. நாராயண நாராயண. வணங்குகிறேன் மாதா பார்வதி, வணங்குகிறேன் எம்பெருமானே. கணங்களின் தலைவா நந்தி, கணேசரின் சூலம் திடீரென்று யாரையும் தாக்காது. தாங்கள் அவருக்கு தொல்லை கொடுத்திருந்தால் மட்டுமே அவ்வாறு நடக்கும். இல்லை இல்லை தேவரிஷி, நாங்கள் அவருக்கு தொல்லை கொடுக்கவில்லை. நாங்கள் அவரை இங்கு அழைத்து வர முயற்சி செய்தோம், அவ்வளவுதான். தவறு 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 தவறு. ஸ்ரீ கணேசரின் தவத்தை கலைக்க முயற்சி செய்தீர்களே, தங்கள் இருவரையும் பற்றி நான் என்ன சொல்வது? தேவரிஷி, தாங்கள் எங்களுக்கு உதவி செய்கிறீர்களா அல்லது பழி சுமத்துகிறீர்களா? நாராயண நாராயண. தேவரிஷி, இப்பொழுது தாங்கள் கூட என்னை தியானத்தில் இருக்கும் பொழுது கலைக்கத்தானே முயற்சி செய்கிறீர்கள். தேவரிஷி எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் என்றும் வருவதில்லையே சுவாமி. அவர் கேட்கும் கேள்விக்கு எப்பொழுதுமே யாராலுமே பதில் கூற முடியாதே. கேள்வி இல்லை தாயே. இப்பொழுது ஜெகஜனனி மாதா பார்வதியின் முன்னால் ஒரு தாயின் சோகத்தை கூற வந்துள்ளேன். மகனை பிரிந்தால் தாயின் நிலை எவ்வாறு இருக்கும்? அந்த நிலை தங்களுக்கு தானே நன்றாக தெரியும். தேவரிஷி, அப்படியென்றால் இப்பொழுது தாங்கள் தேவி அதிதி ஆசிரமத்திலிருந்து வருகிறீர்கள். நாராயண நாராயண எம்பெருமானே, தங்களிடம் யார் மனதின் ரகசியத்தையும் எந்த ஒரு காரியத்தையும் மறைக்க முடியுமா என்ன? இல்லை எம்பெருமானே, தங்களுக்கே நன்றாக தெரியும். அதிதியின் மகன் மகோத்கட் ஸ்ரீ கணேஷ் தேவாந்தக் நராந்தக்கை வதம் செய்துவிட்டு ஸ்ரீ மகா கணேசரிடம் சென்று விட்டார். அதிதி ரிஷி கஷ்யபரின் நிலை என்னாகும் பிரபு? அந்த இரு கணவன் மனைவியின் நிலையை என்னால் காண முடியவில்லை மாதா. அதனால்தான் நான் தங்களிடம் வந்துள்ளேன். அவர்கள் துக்கத்தை தீர்த்து வைக்க வேண்டும். மகன் கணேசனைப் போல் சுத்த புத்த சாதுரியமான மகான் வேறு யாரும் இருக்க முடியாதே. அதனால் கணேசனின் பிரிவை கணேசனால் தான் ஈடுகட்ட முடியும். என்ன தேவி பார்வதி? மகனை பிரிந்த சோகத்தை நான் முன்பே அனுபவித்து விட்டேனே சுவாமி. அதை பற்றி கூறாதீர்கள். ஒரு தாயின் சோகத்தை தீர்க்க ஒரு தாய் முன்வரவில்லை என்றால் என்ன செய்ய முடியும் தேவி? அது எனக்கு தெரியும் சுவாமி. தாங்கள் விரும்பினால் முடிந்ததை முடியாதபடியும் முடியாததை முடிந்தபடியும் செய்ய முடியும். இருந்தும் இந்த விஷயத்தில் என்னால் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாத. எம்பெருமானே, ஒரு தாயே நிலைமையை உணராது பேசிச் சென்றால் தேவி அதிதி ரிஷி கஷ்யபரின் துக்கத்தை போக்குவது யார்? தேவரிஷி, தாங்கள் எதை நினைத்து கவலைப்படுகிறீர்களோ அதை நினைத்துத்தான் கௌரி புத்திரனும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறான். தேவி அதித்தியின் துக்கத்தை தீர்க்க வேண்டும் என்றுதான் அவனும் யோசித்துக் கொண்டிருக்கிறான். இருவரின் எண்ணத்திற்கும் அவசியம் முடிவு வரும். ஓம் நம சிவாய. ஓம் மகா கணேசாய நமः. மகனே கணேஷா, ஓம் மகா கணேசாய கஜானனா. நமः. வணங்குகிறேன் தாயே. என்னால் தங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை அல்லவா? கஷ்டம் இல்லை மகனே. உன்னால் எனக்கு என்றும் ஆனந்தம்தான். ஆனால் உன் துடுக்குத்தனத்தால் நந்தியும் பிரிங்கியும் கஷ்டப்பட்டு விட்டார்கள். பயந்து என்னிடம் ஓடி வந்து விட்டார்கள். தாயே, இது அனைத்து உலகமும் நன்று அறியுமே. எண்ணம் என்னவோ செயலும் அப்படித்தானே. இந்த கைலாயத்தை பொறுத்த வரையில் உள்ள நியதி என்ன? யாரும் தவத்தில் இருக்கும் போது கலைத்தால் அது பயங்கர தவறுதானே தாயே. நந்தியும் பிரிங்கியும் கைலாயத்தில் இருக்கும் நிம்மதியை குலைக்கும் வகையில் எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது அல்லவா? தவத்தில் இருக்கும்போது களைப்பதா? எனக்கு புரியவில்லை மகனே. அவர்கள் இருவரும் சத்தம் போட்டு என்னை அழைத்தார்கள். அப்பொழுதும் நான் எதுவும் செய்யவில்லை. நான் செய்தது அவர்கள் செய்த தவறுக்குத்தான். நீங்கள் இப்படி செய்தால் நான் என்ன செய்வது தாயே? மகனே, இந்த விஷயத்தில் நீ செய்தது சரிதான். இருந்தும் நீ என்னிடம் ஒன்று கூறு. நீ தவம் புரிவதற்கு
எப்பொழுதிருந்து ஆரம்பித்தாய்? எப்பொழுது குமாரன் கார்த்திகேயன் இங்கிருந்து சென்றாரோ அப்பொழுதிலிருந்து என்னுடன் விளையாட யாருமே இல்லை. அப்பொழுதிருந்துதான். குமாரனின் பிரிவு எனக்கும் இருக்கிறது மகனே. இருந்தும் சுவாமியின் ஆணைக்காகவும் கார்த்திகேயனின் எதிர்காலத்திற்காகவும் என் உணர்ச்சிகளை நான் மறைத்துக் கொண்டு விட்டேன். மகனே, இங்கு சிவகணங்களின் மகன்களோடு நீ சேர்ந்து விளையாடலாம் அல்லவா? இருந்தும் சில காலமாக நீ அவர்களோடு சேர்வதில்லையே. அதற்கான காரணம் என்னவென்று தங்களுக்கு தெரியுமா தாயே? கூறு மகனே. தாயே, நான் வேண்டுமென்றே அவர்களை பயமுறுத்தவில்லை. அவர்கள் தொல்லை தந்தார்கள், நான் விரட்டினேன். விளையாட்டில் இவை அனைத்தும் சகஜம் தானே தாயே? அவர்கள் எப்பொழுதும் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால் எனக்கு அவர்களுடன் விளையாட விருப்பமில்லை. அவர்கள் உன்னை விட உன் அறிவிற்கு பயப்படுகிறார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? நீதான் கவனித்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தெரியாததை நீ சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆனால் தாயே, எனக்கு விளையாடுவதற்கு ஏதாவது ஒன்று வேண்டுமே. தெரியவில்லை என்றாலும் கற்றுக்கொண்டு அதை விளையாடலாம். நான் தனியாக இருக்கிறேன். விளையாட எனக்கு எதுவும் இல்லை என்றால் நான் எப்படி ஆனந்தப்பட முடியும்? நீங்களே கூறுங்கள் தாயே. உன்னுடைய தனிமையை பற்றி எனக்கு தெரிகிறது கஜானனா. அதற்காகத்தான் நீ இப்பொழுது இப்படி தவம் இருக்க ஆரம்பித்து விட்டாயா? இல்லை வேறு ஏதாவது காரணமா? நீ எனக்கு பதில் கூற மாட்டாயா கணபதி? தாயே, நானும் தந்தைக்கு சமமாக நீண்ட நேரம் தியானத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் முயற்சி செய்கிறேன். ஆனால் என்னமோ தெரியவில்லை. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணம் வேறு விதமாக இருக்கிறது. எப்பொழுது பார்த்தாலும் என் தியானத்தை யாராவது கலைத்து விடுகிறார்கள். தாயே, தங்களிடம் நான் ஒன்று கேட்கலாமா? அவசியம் மகனே. தங்களால் ஏதாவது ஒரு உபாயம் கூற முடியுமா? என் தியானம் கலையாமல் இருக்க பார்த்துக் கொள்ள முடியுமா? நீயே குறைகளை தீர்ப்பவன் தானே கணேஷா. உன் தவத்திற்கு வரும் தடைகளை உன் விருப்பப்படி விலக்கிக் கொள்ளலாமே. செய்ய முடியும் தாயே. ஆனால் அந்த உபாயத்தால் வேறு யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாதே. அதுவும் நல்லதல்லவே. பாவும் நந்தியும் பிரிங்கியும் பயந்து எங்கோ ஓடிவிட்டார்கள். இப்பொழுது நான் என்ன செய்வது? செய்ய வேண்டியதை பிறகு பார்த்துக் கொள்ளலாம். தவம் இருப்பதற்கு உனக்கு இன்னும் காலம் இருக்கிறது மகனே. இப்பொழுது நீ என்னுடன் வா. உனக்கு நான் சுவையான மோதகம் செய்து வைத்திருக்கிறேன். இன்னொன்றும் எனக்கு தெரியும் மகனே. ஸ்ரீ மகா கணேசர் உன் தவத்தை ஏன் இன்னும் முழுமையடைய செய்யவில்லை தெரியுமா? ஏன் தாயே? மூலப்பொருளுக்கு நன்றாக தெரியும் தன் அவதாரமான கௌரிபுத்திரன் பசியை ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள மாட்டான் என்று. இல்லை தாயே, தந்தை போல் என்னாலும் நீண்ட காலம் என் பசியை தடுக்கவும் முடியும். இப்பொழுது தாங்கள் தரும் மோதகத்தை நான் உண்ண போவதில்லை பாருங்கள். நான் தியானத்தில் ஆழப்போகிறேன். உனக்கு பசிக்கவில்லையா மகனே? பசியை விட தியானம் தான் எனக்கு முக்கியம் தாயே. இருந்தும் இப்பொழுது உனக்கு தவத்தை விட பசிதான் மிகவும் முக்கியம். ஆனால் உன் தந்தைக்குதான் தவத்தின் முக்கியம் மிக அதிகம். பசி எனக்கு இருந்தது தாயே. ஆனால் இப்பொழுதெல்லாம் தியானத்தில் என் மனம் லயித்து விட்டது. அதனால் எனக்கு பசியே தெரியவில்லை தாயே. சரி, தியானத்தில் நீ என்ன பார்த்தாய்? தியானத்தில் நான் மூலப்பொருள் மொஹத்கட் ஸ்ரீ கணேசரின் அவதாரத்தை பார்த்தேன். தேவி அதிதி மகனை பிரிந்த சோகத்தில் அழுது கொண்டிருக்கிறார். அவர்கள் துக்கத்தை பார்க்க முடியவில்லை. உங்களுக்கு தெரியுமா தாயே, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரால் யார் துக்கத்தையும் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க முடியாது. கஜனனா, நீ இப்பொழுது என்னை விட்டு அங்கு செல்ல போகிறாயா மகனே? முன்பு கூட நீ அப்படித்தானே செய்தாய். நீ இப்பொழுது மீண்டும். நீங்கள் கவலைப்படாதீர்கள் தாயே. நான் உங்கள் விருப்பத்திற்கு எதிராக எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். நான் எங்கும் செல்ல மாட்டேன். தேவி அதிதிக்கு எத்தனை துன்பம் இருக்கும் என்று எனக்கு தெரியும். மகனை பிரிந்த அனைத்து தாயின் துக்கமும் ஒரே மாதிரி தானே இருக்கும். இருந்தும் நீ இப்பொழுது யார் கண்ணீரை பார்க்க விரும்புகிறாய்? இது தர்ம சங்கடம் தாயே. தாய் அதிதியின் துக்கத்தை தீர்க்க நான் சென்றால் தங்களுக்கு துக்கம் வந்துவிடும் தாயே. நான் செல்லவில்லை என்றால் அவர்கள் துக்கப்படுவார்கள். நான் இந்த தர்ம சங்கடத்தை மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரிடத்தில் விட்டுவிடப் போகிறேன். எதை செய்தால் நன்மையோ அதை அவர் செய்வார். அது உண்மைதானே மகனே? ஆம் தாயே. நான் இப்பொழுது சென்று தியானம் செய்ய வேண்டும். எனக்கு இப்பொழுது பசிக்கவில்லை. தயவு செய்து தாங்கள் என்னை சிறிது நேரம் தனியாக விடுங்கள்.
கணேசாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் மகா கணேசாய நம. என் வரத்தின் சக்திகளை எனக்கு தந்து விடுங்கள் சூரிய தேவா. மயூரீஸ்வரர் கணேசன் என்னை தாக்கியதன் காரணமாக நான் பாதாள லோகத்தில் விழுந்து விட்டேன். தங்களின் கருணையால் நான் மேலே வந்தேன். என் மீது கருணை காட்டுங்கள் சூரிய தேவா. என் வரத்தின் சக்திகளை எனக்கு தந்து விடுங்கள் சூரிய தேவா, தந்து விடுங்கள். என்னால் நம்பவே முடியவில்லை. முகட்கட் ஸ்ரீ கணேசின் மூலம் தேவாந்தக்கும் நராந்தக்கும் வதம் செய்யப்பட்ட பிறகு நம்முடைய சொர்க்கத்திற்கு இனி எந்த பிரச்சனையும் வராது என்று நினைத்தேன். ஆனால் போராத காலம் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தாங்கள் கூறுவது உண்மைதான் தேவராஜா. இந்த சிந்து அசுரன் மேலே வந்தது நமது துர்பாக்கியம்தான் தேவராஜா. ஆனால் ஆச்சரியமான விஷயம் இதுதான் தேவராஜா. மயூரீஸ்வரர் ஸ்ரீ கணேசர் இந்த துஷ்டனை வதம் செய்தாரே, இவன் எப்படி மீண்டும் பிழைத்து வந்தான்? ஒருவேளை யமன் ஏதாவது ஒரு சிந்தனையில் இவனை அழைக்க மறந்திருந்தால் மயூரீஸ்வரர் தாக்கிய பிறகும் உயிரோடு இருக்க முடியுமா என்ன? தவறு யமராஜன் மீது அல்ல, நம்முடைய நேரம் காலம்தான். இப்பொழுது இந்த துஷ்டன் மீண்டும் சக்தியை பெற்றுவிட்டால் நமக்கு பிரச்சனை ஆரம்பமாகும். இல்லை பவன் தேவா, இப்பொழுது அவனால் நமக்கு எந்த தொந்தரவும் வராது என நினைக்கிறேன். அர்த்தம் அர்த்தம் இந்த துஷ்டன் சூரிய தேவனின் சக்தியை பெறுவதற்கு முன் நம்முடைய திவ்ய சக்தியை பயன்படுத்தி இவனை யமலோகத்துக்கு அனுப்பிவிடலாம். அதுதான் நல்லது தேவராஜா. இந்த துஷ்டனை அழிக்க இனியும் நாம் ஒரு கணம் கூட தாமதிக்க கூடாது. ஆணையிடுங்கள் தேவராஜா. எங்கள் திவ்ய சக்தியை வைத்து இந்த அசுரனை நாங்கள் வதம் செய்கிறோம். என் வரதானத்தின் சக்தியை மீண்டும் எனக்கு தந்து விடுங்கள் சூரிய தேவா. அசுரவீரா சிந்து, அசுர இனத்தின் தெய்வமான பகவான் சிவசங்கரனின் கருணையினால் மயூரீஸ்வரர் தாக்கியும் நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாய். அசுர இனத்திற்கு இது நல்ல செய்திதான். நீ பெற்ற வரத்தின் சக்தி மீண்டும் உன்னை உயிரோடு கொண்டு வந்து விட்டது. தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் அசுரகுரு? என்றும் அசுரகுருவின் வாக்கில் நம்பிக்கை வை உக்ராவின் மகனே. உனது சக்திகள் மீண்டு விட்டன அசுரன் சிந்து. என்னிடம் என்ன சக்தி இருக்கிறது அசுரகுரு? மயூரீஸ்வரர் தாக்கியதில் எனது அனைத்து சக்திகளும் நாசமாகிவிட்டன. மடத்தனமாக பேசும் பழக்கத்தை விட்டுவிடு சிந்து அசுரா. நீ இதற்கு முன்பு கூட என் பேச்சை கேட்டு அதன்படி நடந்திருந்தால் நமது அசுர இனத்தின் தெய்வமான சிவபெருமானின் அருளை பெற்றிருப்பாய். அதோடு அவர் மகன் மயூரீஸ்வரரின் கரத்தால் நீ அழிந்திருக்க மாட்டாய். சற்று யோசித்துப் பார் சிந்து அசுரா. மயூரீஸ்வரர் உன்னை தாக்கிய பிறகும் கூட நீ உயிரோடு இருக்கிறாய். ஏனென்று தெரியுமா? ஏன் அசுரகுரு? ஏனென்றால் சூரிய தேவனிடமிருந்து உனக்கு தெரியாத வரம் ஒன்று கிடைத்திருக்கிறது. அதை பற்றி உனக்கு தெரியாது. உனக்கு தெரியாத அதை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். உனக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த சக்தியை இப்பொழுது எழுப்பியாக வேண்டும். ஆச்சரியம் அசுரகுரு. நான் உங்களை மதிக்காமல் அவமானப்படுத்தியிருக்கிறேன். அதோடு இல்லாமல் அசுரர்களின் தெய்வமான சிவனை தாக்க முயற்சி செய்திருக்கிறேன். அப்படி இருந்தும் எனக்கு உதவி செய்ய வருகிறீர்களா? என் சக்தியை எடுத்து தரப் போகிறீர்களா? ஏனென்றால் நான் தத்த அசுர இனத்தின் உயர்வை பற்றி எண்ணுகிறேன். தத்த அசுர ராட்சச இனத்தின் ஒரே குரு நான் தான். அவர்களின் நன்மையை கருதுவதற்காக என் மான மரியாதையை பற்றி நான் மறந்தே விட்டேன். தாங்கள் மிக உயர்ந்தவர் அசுரகுரு. ஆனால் ஒன்று, அசுரர்களின் தெய்வமான சிவன் தன் அவமானத்தை மறந்து விட்டாரா? அவர் என் தவறை மன்னித்து விட்டாரா? மறந்து விட்டாரா என்று கேட்காதே அசுரா. அவர் பெரிதாக எண்ணுபவர் அல்ல. அனைத்தையும் மன்னித்து விடுவார். அது எப்படி முடியும் அசுரகுரு? அதன் விளைவாகத்தான் நீ இப்பொழுது உயிரோடு இருக்கிறாய். இனி ஒரு கணம் கூட தாமதிக்காதே. சீக்கிரம் சொர்க்கத்தையும் பூலோகத்தையும் கைப்பற்றி அசுர ஆதிக்கத்தை நிலைநாட்டு. வரம் பெற்ற அசுர வீரா சிந்து,
சூரிய தேவன் வரம் தரும்போது உனக்கு ஒரு அமிர்த கும்பத்தை பரிசாக தந்தார். அமிர்த கும்பமா? அது என்ன அசுரகுரு? அமிர்த துளியை கொண்ட எந்த உயிரும் இறக்காது. எதுவரை அந்த அமிர்த கும்பம் உன்னிடம் இருக்கிறதோ அதுவரை யாரும் உன்னை அழிக்க முடியாது. யார் உன்னை என்ன செய்தாலும் நீ எப்பொழுதும் அமரனாகவே இருக்கப் போகிறாய். அசுரகுரு, சுக்ராச்சாரியார் என்ன கூறுகிறார்? சுக்கராச்சாரியார் அசத்தியம் கூற மாட்டாரே தேவராஜா. நான் அந்த துஷ்டனை கொல்லாமல் விட மாட்டேன். சுக்ராச்சாரியார் சொன்ன பிறகு நம்மால் அதை தடுக்க முடியாது. சுக்ராச்சாரியாரின் தவசக்தி நம்மை சிந்துவிடம் முன்பே தோற்கடித்து விட்டது. இப்பொழுது என்ன செய்வது தேவராஜா? என்னோடு சேர்ந்து வருவதை நீங்களும் அனுபவிங்கள் தேவர்களே. தாமதிக்க வேண்டாம் சிந்து. துஷ்ட தெய்வங்கள் விழித்து விடப் போகிறது. நான் உன் அருகில் இல்லை என்றாலும் நீயே உன்னை தயார்படுத்திக் கொள்ள இதற்கு மேலும் தாமதிக்காதே. சீக்கிரமே அந்த அமிர்த கும்பத்தை அழை. சூரிய தேவனின் வரத்தில் வந்த அமிர்த கும்பம் வெளியே வா! சூரிய தேவனின் வரத்தில் வந்த அமிர்த கும்பம் வெளியே வா! அமிர்த துளியை அருந்திய நான் என்றும் அமரனாக இருப்பேன். துஷ்ட தேவர்களே, இனி என்னுடைய வீரத்திடமும் அமர சக்தியிடமும் இருந்து உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. நான் இப்பொழுதே சொர்க்கத்தையும் பூலோகத்தையும் ஆக்கிரமிக்க கோஷமிடுகிறேன். தங்களுக்கு நன்றி சூரிய தேவா. தங்களின் கருணையின் மூலம் சிந்துவின் ஜீவன் தன்யமாகிவிட்டது. தங்களுக்கு ஜே சூரிய தேவா, தங்களுக்கு ஜே. அமர வரம் பெற்ற அசுர வீரா சிந்து, இப்பொழுது நீ கோஷமிட்டாயே, அதனை நீ முதலில் நிறைவேற்று. துஷ்ட தெய்வங்களின் துஷ்ட செயலுக்கு தண்டனை கொடு. சராசரத்தில் அசுர இனத்தின் பெயரை நிலைநாட்டு. சிவசங்கரன் உனக்கு மங்களம் உண்டாக்கட்டும். ஓம் நம சிவாய. சூரிய தேவா, சீக்கிரம் இங்கே வா. வணங்குகிறேன் தேவராஜா. துஷ்ட சிந்துவுக்கு அமிர்த கலசத்தை கொடுத்து தேவர்களுக்கு துரோகம் செய்து விட்டாய் சூரிய தேவா. ஆனால் தேவராஜா, நான் ஆனால் இருந்தும் என்ற வார்த்தை எல்லாம் எனக்கு தேவையில்லை சூரிய தேவா. நீ சொர்க்கத்திற்கு மட்டுமல்ல, தேவர்களுக்கு, அதோடு உன் சகோதரனுக்கு சூழ்ச்சி செய்து பயங்கர சங்கடத்தை உருவாக்கி இருக்கிறாய். கூறுவதை கேளுங்கள் தேவராஜா. முதலில் சிந்துவிடம் இருக்கும் அமிர்த கலசத்தை என்னிடம் கொண்டு வந்து கொடு. அதுவரை வேறு எதை பற்றியும் என்னிடம் பேசாதே. அவனிடம் அமிர்த பாத்திரம் இருக்கும் வரை அவனுக்கு மரணமே இல்லை. தேவராஜா, நான் சிந்து தவத்தை மெச்சு கொடுத்த பலன் அது. என்னையும் மீறியது. நானே தவறை ஏற்றுக்கொள்கிறேன். தவறை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதை சரி செய்ய வேண்டும். அறியாமல் அளித்த வரத்தை திருப்பி எடுத்துக்கொண்டு வா. தேவராஜா, கொடுத்த வரத்தை திரும்ப பெற முடியாதல்லவா? இப்பொழுது என்ன கூறுகிறாய்? கவலை வேண்டாம் இந்திரா. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் விருப்பம் இல்லாமல் யாரும் அமரனாக முடியாது. என்னையும் அறியாமல் தந்த கலசம் குறிப்பிட்ட காலம் வரைதான் இருக்கும். அவன் துஷ்டதனத்தை ஆரம்பித்தால் நிச்சயம் அடுத்தவர்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பான். அர்த்தம்? அர்த்தம், சிந்துவின் அட்டகாசத்தின் முடிவு மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரத்தால் தான். வா சகோதரா, நாம் அனைவரும் சேர்ந்து மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை ஆராதிக்கலாம். ஓம் மகா கணேசாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் பரமதேவாய நம.
ஓம் விஸ்வவர்தாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் பரந்தேவாய நம. ஓம் விஸ்வவர்தாய நம. அசுர சேனைகளை வெளிவாருங்கள். வரதானம் பெற்ற அசுர அரசன் சிந்துவுக்கு, உக்கிரபுத்திரன் அசுர அரசன் சிந்துவுக்கு. என்னுடைய எண்ணத்தால் வெளிவந்த அசுர வீரர்களே, இன்று என்னால் தான் அசுர இனத்தின் கௌரவம் தலை நிமிர்ந்து நிற்கிறது. என் வரத்தின் மூலம் கிடைத்த அமிர்தத்தை குடித்து தாய் உக்ராவின் மகன் அசுர அரசன் சிந்து இனி என்றும் அமரனாகவே இருப்பான். இனி சராசரத்தில் அசுர இனத்தின் ஆதிக்கம் தான் இருக்கும். அசுர வீரர்களே, தங்கள் தோல்வியை ஏற்றுக்கொண்டவர்களை நமக்கு அடிமையாக்குங்கள். அவர்களை மன்னித்து விடுங்கள். யார் நம் பேச்சை கேட்கவில்லையோ அவர்களுக்கு என் ஆணையின்படி மரண தண்டனை அளியுங்கள். அமரவரம் பெற்ற அசுர அரசன் சிந்துவுக்கு, அசுர அரசன் சிந்து அசுர இனத்திற்கு, அசுர அரசன் சிந்து அசுர குரு சுக்கராச்சாரியாருக்கு. என் வரதான அமிர்த சக்தியின் மூலம் வெளிவந்த அசுர வீரர்களே, துஷ்ட தெய்வங்களை தண்டித்த பிறகு சொர்க்கத்தை நம் வசமாக்குங்கள். சொர்க்கலோகம் உங்களுக்காக காத்திருக்கிறது. அசுர வீரர்களே, ஆக்கிரமியுங்கள். அசுர அரசன் சிந்து துஷ்ட தெய்வங்களுக்கே காலன். துஷ்ட தெய்வங்களுக்கே காலன். துஷ்ட தெய்வங்களே, சொர்க்கத்தை விட்டு செல்லுங்கள். அமரவரம் பெற்ற அசுர அரசன் சிந்துவுக்கு. ஓம் மகா கணேசாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் மகா கணேசாய நம. அமரவரம் பெற்ற அசுர அரசன் சிந்துவுக்கு, உக்கிரபுத்திரன் அசுர அரசன் சிந்துவுக்கு. அமரவரம் பெற்ற அசுர அரசன் சிந்துவுக்கு. இது ஸ்ரீ மகா கணேசரை ஆராதிக்கும் நேரமில்லை தேவர்களே. ஸ்ரீ மகா கணேசர் நம் மீது கருணை காட்டியிருந்தால் இந்த துஷ்டன் சிந்து நம் முன் நிற்க மாட்டானே. ஸ்ரீ மகா கணேசரின் ஆராதனையை விட்டுவிடுங்கள். இந்த துஷ்டனை நம் திவ்ய சக்தியை கொண்டு இந்த சொர்க்கத்திற்குள் நுழைய விடாமல் தடுங்கள் தேவர்களே. தேவராஜா, சிந்துவை எதிர்த்து வெற்றி பெறுவது முடியாத காரியம். அமிர்தத்தை அருந்தியதால் அமரனாகிவிட்டான். நம் திவ்ய சக்தியை கொண்டு அவன் அமிர்த பானத்தையும் சூரிய தேவனின் வரதானத்தையும் அழித்து விடுவோம். துஷ்ட அசுரனுக்கு உதவி செய்து சூரிய தேவன் நமக்கு பயங்கர தீங்கு செய்து விட்டார். உங்களுக்கு அவர் சூழ்ச்சியை பற்றி தெரியாது தேவர்களே. உண்மை தெரியாது மகா கணேசருக்கு ஆராதனை செய்து நேரத்தை வீணாக்கி விட்டோம். இந்த துஷ்ட அசுரன் சிந்து அதற்குள் நம் தியானத்தை பயன்படுத்தி சொர்க்கத்தை கைப்பற்ற நினைக்கிறான். தங்கள் எண்ணம் சரிதான் தேவராஜா. சூரிய தேவனை நாம் மன்னிக்கவே கூடாது. சூரிய தேவனுக்கு முன் நாம் இந்த துஷ்டனை தண்டிக்க வேண்டும். இவனுக்கு கிடைக்கும் தண்டனையை பார்த்து யாரும் சொர்க்கத்தை பற்றி நினைக்கவே கூடாது. வரதானம் பெற்ற அசுர அரசன் சிந்துவுக்கு தாக்குங்கள். உங்களுக்கு உயிரின் மீது ஆசை இல்லையா துஷ்டர்களே? வரதானம் பெற்ற அமர வீரன் சிந்துவின் முன்னால் நின்று நீங்களே உங்கள் தீய நேரத்தை வரவழைத்துக் கொள்கிறீர்கள். இது உங்களுக்கு தெரியாதா என்ன? இந்த சிந்துவின் பராக்கிரமத்திற்கு முன்னால் இந்த சராசரத்தில் பிரளயமே நிற்காது. இனி சிந்துவின் எண்ணப்படிதான் இந்த அகில சராசரமும் ஒரு அடி எடுத்து வைத்தாலும் எடுத்து வைக்கும். வரம் கிடைத்து விட்டது என்று மகிழ்ந்து விடாதே துஷ்டா. பிரளயத்தை உருவாக்கி உன்னை என்ன செய்கிறேன் என்று பார். எங்கள் சக்தியை உன்னால் முடியும் வரை சமாளித்து பார். பவன்தேவா, தாக்கு. வர்ணதேவா, தாக்கு.
அக்னி தேவா தாக்கு! உங்கள் சக்திகளை என்னை விரும்புகிறது துஷ்ட தேவர்களே. பார்த்தாயா, நீ விட்ட வாயு எனக்கு புஷ்பமானது. உன்னுடைய அக்னி கனல் கழுத்துக்கு மாலையாகிவிட்டது. அதோடு நீர் கால்களை கழுவுகின்றது. துஷ்ட தேவர்களே, நீங்களும் என் காலை தொட்டு வணங்குங்கள். நான் உங்களை உயிரோடு விட்டு விடுகிறேன். ஓம் மகா கணேசாய நமக. இருங்கள் தேவராஜா, இருங்கள். தாங்கள் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் ஆராதனையை விடுவது உசிதமல்ல. இப்பொழுது தங்களால் சிந்து அசுரனின் வெற்றியை தடுக்க முடியாது. இருந்தும் இல்லை தேவராஜா, வரம் பெற்ற சிந்து அசுரனின் வழியை தடுத்தால் துன்பம் தங்களுக்குத்தான் வரும். நன்மை என்ன தெரியுமா? தாங்களே இப்போது இவனை சொர்க்கத்துக்கு செல்ல விடுங்கள். எங்கே தேவர்கள்? என்னை கண்டதும் பயந்தும் மறைந்து விட்டீர்களா? இனி சொர்க்கம் நம்முடையது. சொர்க்கத்தை கைப்பற்றுங்கள் வீரர்களே. அமரவரம் பெற்ற அசுர அரசன் சிந்துவுக்கு, அசுர அரசன் சிந்து அசுர இனத்திற்கு வேண்டும் வரத்தை கொடுக்கும் மூலப்பொருளே, அறியாமல் செய்யும் தேவர்களின் தவறை மன்னித்து விடுங்கள் பிரபு, மன்னித்து விடுங்கள். இந்த சராசரத்தில் மீண்டும் தர்மத்தை நிலைநாட்டுங்கள் பிரபு. ஓம் மகா கணேசாய நமஹ. ஓம் மகா கணேசாய நம. 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 மயூரீஸ்வரா, ஏன் மறைந்திருக்கிறாய்? வெளிவர வேண்டியதுதானே? உனக்கு என்னுடன் ஒளிந்து மறைந்து விளையாடும் விளையாட்டை விளையாட விருப்பமா என்ன? இன்று ஒளிந்து மறைந்து விளையாடும் விளையாட்டு எனக்கு வேலையாகி விட்டது கௌரி புத்ரா. வேலையாகி விட்டதா அர்த்தம்? சிந்து அசுரனின் வரம் பெற்ற சக்தி, அமிர்த கலசத்தை கண்டு பாய்ந்த தேவர்கள், சூரிய தேவனின் அறிவுரைப்படி மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை நோக்கி குரல் கொடுத்தார்கள். தேவர்களின் குரலை கேட்டு நான் அங்க வெளிப்பட வந்தபோது அவர்கள் திடீரென்று மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் ஆராதனையை நிறுத்திவிட்டார்கள். அதனால் நான் அங்கிருந்து மறைய வேண்டியதாயிற்று. அந்த மறைந்த ரூபத்தோடு நான் இந்த வழியாக வந்தேன். மயூரீஸ்வரா, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் ஆணைப்படி சிந்துவின் வதம் உன் கரத்தால் என்று நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதே. பிறகு எப்படி நீ அவனை சொர்க்கத்தின் அதிபதியாக விட்டாய்? உனக்கு தெரிந்ததுதானே கௌரி புத்ரா, தவம் இருந்தவர்களுக்கு வரத்தின் பலனை முழுமையாக தர வேண்டும் அல்லவா? அவன் பாவத்தின் அளவு எல்லை மீறி போகும் வரை எதுவும் செய்யக்கூடாதே. அதற்கு பிறகுதானே அவனுக்கு தண்டனை தர வேண்டும். அதன் பிறகு அவனை வதம் செய்ய நான் ஒரு கணமும் தாமதிக்க மாட்டேன். தாமதம் தான் ஆகிவிட்டதே மயூரீஸ்வரா. பிறகு எதற்கு வீணாக காத்திருக்க போகிறாய்? இப்பொழுது நாம் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் மகோத்கட் அவதாரத்தின் தாயான தேவி அதித்தியின் அருகில் சென்று அவர்களின் துக்கத்தை போக்கியே ஆக வேண்டும்.
தைரியமாக இரு தேவி அதிதி. மகன் முகக்கட் சென்ற பிறகு நீ இப்படி சோகமாகவே இருப்பது எனக்கு வேதனையாக இருக்கிறது. முகக்கட் இல்லாமல் என் வாழ்வை எண்ணிக்கூட பார்க்க முடியவில்லை. முகக்கட் கிடைப்பதற்காக நான் அனைத்தையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன். முகக்கட் எனக்கு வர வேண்டும். மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசர் நம்மை இப்படி வஞ்சிக்க கூடாது. அவர் நம் மீது கருணை காட்டியே ஆக வேண்டும். முகக்கட் திரும்பி வந்தே ஆக வேண்டும். தேவி அதிதி, உன் மனவேதனையை என்னால் உணர முடிகிறது. தாய்க்கு மகனும் மகனுக்கு தாயும் தான் எல்லாமே. ஆனால் நம் முகக்கட்டிற்கு பந்தத்தில் ஈடுபட முடியாதே. விதியின் வினைப்பயன் உனக்கு தெரியாதா தேவி? எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு என் பக்தியின் மீது நம்பிக்கை இருக்கிறது. தாங்கள் தானே இதை எனக்கு கற்றுத் தந்தீர்கள். கடவுள் மீது நம்பிக்கை இருந்தால் அனைத்தும் கிடைக்கும் என்று. கடவுள் கருணை நிறைந்தவர்தான் தேவி. தன் பக்தர்களின் விருப்பத்தை நிறைவேற்ற அவர் எதுவும் செய்வார் என்று உனக்கு தெரியாதா? அப்படி என்றால் மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசர் அவர் மீது இருக்கும் பக்திக்காக நியதியை மாற்றி முகக்கட்டை அனுப்பி வைப்பாரா? நீ உண்மையான மனதோடு அவரை நினை. உன் இதயம் வேதனைப்படுவதை ஒருபோதும் அவர் விரும்ப மாட்டார். அப்பொழுது வாருங்கள், இருவரும் சேர்ந்து நியதியை மாற்றி முகக்கட்டை அனுப்புங்கள் என்று மூலப்பொருளிடம் வேண்டலாம். என்ன ஆயிற்று? தாங்கள் முகக்கட் வருவதை விரும்பவில்லையா? இல்லை இல்லை தேவி அதிதி, ஏன் அப்படி கூறுகிறாய்? முகக்கட் என் உயிரை விட மேலானவன். அவனை அடைய நான் எத்தனை தவம் செய்தேன் என்று உனக்கு தெரியாதா? இருந்தும் தேவி அதிதி, இருந்தும் என்ன ரிஷியே? தேவி அதிதி, விதியின் நியதி அதுதான். விதியை மீறி யாராலும் எந்த காரியமும் செய்ய முடியாது. மூலப்பொருள் நம் விருப்பத்தை நிறைவேற்ற எண்ணினால் அவசியம் முகக்கட்டை அனுப்புவார். ஆனால் அது படைப்பை உருவாக்குவதில் பாதிப்பை ஏற்படுத்துமே தேவி. எனக்கு ஒன்றும் புரியவில்லை ரிஷியே. தேவ் மாதா தீதி, சராசரத்தில் அவர் ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்காக முகக்கட் உருவத்தில் அவதாரம் எடுத்து வந்தார். தேவாந்தக்கையும் நராந்தக்கையும் வதம் செய்த பிறகு காரியம் முடிந்தது. மகா கணேசரின் எண்ணப்படி முகக்கட் அவதாரத்தின் நோக்கம் முடிவடைந்தது. இப்பொழுது நமக்காக முகக்கட் திரும்பி வந்தால் சராசரத்தில் விதிமுறையில் ஓர் மாறுதல் ஏற்படும். புதிய விதிமுறை உருவாக வேண்டியிருக்கும். அப்பொழுது நாம்? ஆம் தேவி அதிதி, இப்போது நாம் நமக்கு மிகவும் வேண்டிய முகக்கட் பற்றிய எண்ணங்களை தியாகம் செய்ய வேண்டும். இப்போது நாம் நமக்கு மிகவும் வேண்டிய முகக்கட் பற்றிய எண்ணங்களை தியாகம் செய்ய வேண்டும். யோசித்து பார் தேவி அதிதி, எந்த ஒரு ஆத்மா என்றாலும் எத்தனையோ ஜென்மங்கள் புண்ணியம் செய்த பிறகுதான் பகவானை தரிசனம் செய்ய முடியும். ஆனால் நமக்கு முகக்கட் மகனாகவே வந்தார். தேவி அதிதி, ஒவ்வொரு ஆத்மாவும் பகவானை தரிசனம் செய்ய எத்தனையோ காலம் காத்திருக்கும் பொழுது நம்மால் முகக்கட்டோடு வாழ்ந்த காலத்தை எண்ணிக்கொண்டே நம் மீதி காலத்தை கடத்த முடியாதா என்ன? நினைவு கொள்ளுங்கள் ரிஷியே, முகக்கட் வாக்களித்திருக்கிறான். என் தாய்மை எண்ணத்தை பூர்த்தி அடைய செய்வதற்காக அவன் சென்றதற்கு பிறகு கௌரிபுத்திரன் கணேசன் வருவானாம். தேவி அதிதி, இந்த சராசரத்தில் சூரியனின் பிரகாசம் குறையலாம், சந்திரன் கூட நேரம் தாழ்ந்து வரலாம், கடல் நீர் கூட வற்றி போகலாம். ஆனால் முகக்கட்டின் வாக்கு என்றுமே பொய்த்து போகாது. உன்னுடைய தாய்மை உணர்வை பூர்த்தி செய்வதற்காக கௌரிபுத்திரன் அவசியம் வருவார். தாயே அதிதி, தந்தைக்கு சமமான ரிஷி கஷ்யவர் கூறுவது உண்மைதான். மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேஸ்வரின் ஒவ்வொரு அவதாரமும் உங்கள் மகனுக்கு சமம்தான். தாயே, ஸ்ரீ மகாகணேஸ்வரின் விருப்பப்படி முகக்கட் அவதாரத்தின் பலன் முடிந்துவிட்டது. இப்பொழுது மயூரேஸ்வரரின் அவதார பலன் தொடங்கிவிட்டது. நீ எங்கே இருக்கிறாய் மகனே?
இந்த தாயின் மனது உன்னை பார்ப்பதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. சீக்கிரம் என்னிடம் வந்துவிடு மகனே, சீக்கிரம் என்னிடம் வா. நீ எங்க இருக்கிறாய் மகனே? தாயின் ஆணையை நிறைவேற்றுவது மகனின் கடமை அல்லவா? இப்பொழுது உங்கள் ஆணைப்படி நாங்கள் இருவரும் தாங்கள் முன் வருகிறோம். வணங்குகிறேன் தாயே, வணங்குகிறேன் தந்தையே. நாங்கள் தங்களுக்கு அனைத்தையும் செய்வோம். மொஹத்கட் செய்த காரியம் அனைத்தையும் தான். என்னை நம்புங்கள் தாயே, நான் வேறு, மொஹத்கட் வேறு என்ற வேறுபாடு வேண்டாம். வேறுபாடு என்றுமே வராது மகனே. என்னை பொறுத்தவரை மூலப்பொருளின் எந்த அவதாரமும் மொஹத்கட்டிற்கு சமமானவர்கள்தான். நீங்கள் இருவரும் இப்பொழுது என் தாய்மையின் வேதனையை போக்க வந்துவிட்டீர்கள் மகனே, வந்துவிட்டீர்கள். தங்களுக்கு நன்றி மூலப்பொருள் ஸ்ரீ கணேசா, தங்களுக்கு நன்றி. தங்கள் பக்தர்களின் எண்ணங்களை நிறைவேற்றுவதில் ஒரு கணம் கூட தாங்கள் தாமதிப்பதில்லை. உங்களுக்கு நன்றி மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா. தங்களுக்கு ஜே ஜே. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசருக்கு ஜே. தாயே, மொஹத்கட் தங்களுக்கு வாக்கு கொடுத்துதானே சென்றான். அதை போல் தாங்களும் எங்களுக்கு ஒரு வாக்கு தர வேண்டும். என்ன வாக்கு மகனே? மகனை எண்ணி தாய் அழுவது இந்த மகனுக்கு வேதனை தரும் விஷயம் அல்லவா தாயே? எங்களுக்கு வாக்கு தாருங்கள். இனி எந்த காரணம் கொண்டும் உங்கள் கண்களில் நாங்கள் கண்ணீரை பார்க்க கூடாது. இனி நான் அழ வேண்டிய அவசியமில்லை மகனே. நான் வாக்கு தருகிறேன். என் கண்களில் இருந்து இனி என்றுமே கண்ணீர் வராது. இனி மொஹத்கட்டின் நினைவாக உங்கள் இருவரின் பாசம் என் வாழ்க்கையையே மாற்றிவிட்டது. நாங்களும் தங்களுக்கு வாக்கு தருகிறோம். எப்பொழுது தாங்கள் என்னை எண்ணுகிறீர்களோ அப்பொழுதே நான் உங்களுக்கு சேவை செய்ய வந்து விடுவேன். ஏனென்றால் தாய் அழைத்தவுடன் மகனுக்கு சக்தி தானாக வந்துவிடும். நான் உங்கள் இருவருக்கும் உணவும் பழமும் கொண்டு வருகிறேன். தாயே, தங்கள் கையால் உணவு அருந்துவதற்கு எங்களுக்கு இன்னமும் சமயம் இருக்கிறது. ஏன் அப்படி கூறுகிறாய்? தவறு நடந்து விட்டது தந்தையே, தவறு நடந்து விட்டது. சூரியன் தந்த வரத்தின் காரணமாக சிந்து அசுரன் சொர்க்கத்தை கைப்பற்றி விட்டான். உன் குற்றத்தை சூரியன் மீது சுமத்த பார்க்கிறாயா? எனக்கு விளங்கவில்லை தாயே. மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் கருணையினால் நீ தோற்ற விஷயத்தை தெரிந்து கொண்டோம் மகனே. உன்னுடைய தோல்விக்கு காரணம் சூரியனின் வரதானம் அல்ல, மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் ஆராதனையை கைவிட்டதால் தான். யார் ஒருவர் ஒரு எண்ணத்தை மனதில் கொண்டு பாதியிலேயே தன் பூஜை ஆராதனை முடிக்கிறார்களோ அவர்களுக்கு சங்கடம் அவசியம் ஏற்படும் மகனே. தவறு செய்தால் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை திருத்திக் கொள்ள பார்க்க வேண்டும். மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் ஆராதனையை கைவிட்டதால் தான் நீ சங்கடத்தை அனுபவிக்க வேண்டி வந்தது. இப்பொழுது நீ மீண்டும் அவரை ஆராதிக்க துவங்கு மகனே. கருணை நிறைந்தவர் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர். தன் பக்தர்களை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். அவர் கருணை உனக்கு அவசியம் கிடைக்கும் மகனே. நாங்களும் உன்னோடு அவரை நோக்கி ஆராதிக்கிறோம். அப்படியே ஆகட்டும் தந்தையே. வா மகனே. ஓம் மகாகணேசாய நம. ஓம் பரமதேவாய நம. ஓம் விஸ்வவரதாய நம. அந்த துஷ்டி அதிதியினால் என் பதி ரிஷி கஷ்யபர் மட்டுமல்ல, சராசரத்தின் அனைத்து சக்திகளும் என்னை விரோதித்துக் கொண்டு விட்டது. தேவாந்தக் நராந்தக்கின் வதம் அதற்கு காரணமாகிவிட்டது.
யார் என்னிடம் என்ன சொன்னாலும் சரி, அவளை விட மாட்டேன். என் சகோதரி அதிதியை மன்னிக்கவே மாட்டேன். பழிவாங்கும் வெறியில் இருக்கும் என் கோபத்தீ அந்த துஷ்டி அதிதியை பஸ்மமாக்கிவிடும். ஓம் நம சிவாய. சுக்ராச்சாரி, தாங்களா? தனியாக நின்று புலம்புவதில் எந்த லாபமும் வரப்போவதில்லை அசுரமாதா. நடந்தவை அனைத்தையும் மறந்து விடுங்கள். எதிர்காலத்தை பாருங்கள். எதிர்காலமா? உங்களை போன்ற ஒரு அசுர குரு இருக்கும் வரையில் அசுர எனும் எதிர்காலத்தில் ஒருபோதும் உயர்வடைய முடியாது. எதுவரை தாங்கள் கைலாயபதி சிவனோடு ஒன்று சேர்ந்து கொண்டு வீரத்தோடு வரம் பெற்று வரும் அசுரர்களுக்கு முடிவு கட்டிக் கொண்டிருக்கிறீர்களோ அதுவரை அசுர இனத்தின் எதிர்காலம் என்றும் இருளில் தான் இருக்கும். அசுரமாதா, பகவான் சிவன் நம் அசுரர்கள் ஆராதிக்கும் தெய்வம். அவரின் கருணையால் அசுர இனத்தின் எதிர்கால வாழ்க்கை சராசரத்தில் உயர்வடையும். அசுரர்களின் தெய்வம் சிவனின் மூலம் வரத்தை பெற்ற தேவாந்தக் நராந்தக்கின் மரணம் யாருடைய வெற்றியை குறிப்பிடுகிறது? உண்மை இதுதான். இதுவே சிவனை வழிபடாமல் 2 அப்பாவிகள் தேவாந்தக்கும் நராந்தக்கும் பரமபிதா பிரம்மாவை நோக்கி வழிபட்டிருந்தால் அவர்கள் இருவருக்கும் அமரவரம் அவசியம் கிடைத்திருக்கும். வரதானம் யார் மூலம் கிடைக்கிறது அசுரமாதா? பகவான் சிவனின் மூலம். ஆனால் வரம் பெற்றதன் காரணமாக அவர்கள் இருவரும் பயங்கர தவறு செய்து விட்டார்கள். அந்த தவறின் காரணமாகத்தான் அவர்கள் உயிரை விட்டார்கள். தாங்கள் மூடத்தனத்தை மூடி மறைக்க முயற்சி செய்யாதீர்கள். உங்களுடைய சிவன் வரத்தை கொடுப்பதற்கு முன்பே நிச்சயித்து விட்டார். அவரது மகன் கணேசனின் மூலம் தேவாந்தக்கிற்கும் நராந்தக்கிற்கும் அழிவு என்று. இல்லை என்றால் அந்த சிறிய பாலகன் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த வரம் பெற்ற அசுர வீரர்களை கொல்ல முடியுமா என்ன? பழிவாங்கும் எண்ணம் உங்கள் மனதில் இருப்பதனால் சிந்தித்து பார்த்து செயல்படும் திறன் உங்கள் மனதிலே இல்லாமல் போய்விட்டது அசுரமாதா. தாங்கள் அவரை சிறிய பாலகனாக நினைத்து தவறு செய்கிறீர்கள். அவர் வேறு யாரும் அல்ல, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரம் தான். அசுர எதிரியை புகழ்ந்து பேசுவது எனக்கு பிடிக்காது சுக்ராச்சாரியாரே. மகா கணேசன், சிவன் மற்றும் விஷ்ணு அனைவருமே உங்களைப் போல் எனக்கு அசுர எதிரிதான். இதற்கு மேலும் பேசிக் கொண்டிருக்காமல் எப்படி இங்கு வந்தீர்களோ அப்படியே திரும்பிச் செல்லுங்கள். தாங்கள் என்னை அவ்வப்பொழுது அவமானப்படுத்திக் கொண்டே இருக்கிறீர்கள். நானும் அவ்வப்பொழுது மன்னித்துக் கொண்டே இருக்கிறேன். அதற்கு காரணம் தாங்கள் அசுரமாதா. இல்லை என்றால் என்ன செய்து விடுவீர்கள்? இல்லை என்றால் தங்களுக்கு பயங்கர சாபம் கொடுத்து தங்களை தண்டித்து விடுவேன் நான். நீங்கள் எனக்கு சாபமா? உங்களது பேச்சில் இப்பொழுது ஆணவம் தெரிவது போல் இருக்கிறதே சுக்ராச்சாரியாரே. நல்லவரை போல் நடித்து நாடகம் ஆடுகிறீர்கள். உங்களை பார்த்தாலே தெரிகிறதே. சுக்ராச்சாரியார் சாபமிடுகிறார், அதுவும் அசுரமாதா திதிக்கு. அசுரமாதா, உங்கள் கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. இப்பொழுது நான் தங்களுக்கு சாபம் அளித்து அதை வீணாக்கிக் கொள்ள விரும்பவில்லை. உக்ராவின் மகன் சிந்து அசுரன் தான் சொர்க்கத்தை கைப்பற்றப் போகிறான். தாங்கள் என்னையும் மீறி அதித்தியின் மகன் சூரியன் மூலம் சிந்து அசுரனுக்கு வரத்தை கிடைக்கச் செய்து மீண்டும் ஒருமுறை நிரூபித்து விட்டீர்கள். நீங்கள் ஒரு அசுர எதிரி என்பதை உணர்த்தி விட்டீர்கள். அசுர இனத்தின் உயர்விற்காக துஷ்ட தெய்வம் தன்னையே மீறி நமக்கு நன்மை செய்திருக்கிறான். அது நம்மை பொறுத்தவரை நல்லதுதானே அசுரமாதா? சிந்துவிற்கு வரமளித்த காரணத்தால் இன்று சூரிய தேவன் துஷ்ட தெய்வங்களின் கோபத்தின் நிலைக்கே போய்விட்டான். ராஜநீதியை அவமதித்து விட்டு அடுத்தவர் கூட்ட நீதிக்கு துணை போவதில் தாங்கள் மிக கெட்டிக்காரர் சுக்ராச்சாரியாரே. ஆனால் எப்பொழுதும் என் சக்தி மீது நம்பிக்கை கொண்டவள். ஒரு நாள் என் சக்தியின் மூலம் இந்த சராசரத்தை என் காலடியில் விழ வைத்து என்னுடைய கருணைக்காக கெஞ்ச வைக்கிறேன். கற்பனையில் அரண்மனை கட்டிய அரியணையில் அமர்ந்து ஆட்சி செய்யும் கனவு காணாதீர்கள் அசுரமாதா. இப்பொழுது அசுர இனத்தில் வரம் பெற்ற அமரன் அசுர வீரன் சிந்துவின் வெற்றியை எண்ணி ஆனந்தப்படுங்கள். ஆனந்தப்படுவேன் என்று உங்கள் சதிவேலை ஒரு முடிவுக்கு வருகிறதோ அன்று படுவேன். நீங்கள் உங்கள் விளையாட்டை எப்பொழுது முடிப்பதாக இருக்கிறீர்கள் சுக்ராச்சாரியாரே? எப்பொழுது சிந்து மரணமடைய போகிறான்?
தாங்கள் தவறாக எண்ணிவிட்டீர்கள் அசுரமாதா. சிந்து ஜென்மம் எடுத்ததே 3 உலகத்தையும் ஆட்சி புரியத்தான். மரணம் என்ற பேச்சுக்கே அவனுக்கு இடமில்லை. அர்த்தம்? சிந்துவின் வாழ்க்கையில் மரணம் என்ற சொல்லுக்கே இடமில்லை அசுரமாதா. பகவான் சூரிய தேவன் வரமளித்த போது கிடைத்த அமிர்த கலசத்தில் இருந்த அமிர்தத்தை குடித்து அவன் அமரனாகிவிட்டான். இப்பொழுது தானவர்கள், மாணவர்கள், இல்லை தேவர்கள் யாராலும் அவனை வதம் செய்ய முடியாது. அவன் சொர்க்கத்தை கைப்பற்றுவதையும் தடுக்க முடியாது. அசுரமாதா திதியின் மகனுக்கும் பேரன்களுக்கும் சொர்க்கத்தின் அதிகாரத்தை தராது உக்ராவின் மகன் சிந்துவிற்கு ஏதோ சதி செய்து சொர்க்க சிம்மாசனத்தில் அமர வைக்கிறீர்கள். இப்பொழுது என்னிடம் பிரம்மா அளித்த சக்தி இருந்திருந்தால் இப்பொழுதே நான் உங்களை என் கோபத்தீயில் பஸ்மமாக்கி இருப்பேன். அசுரமாதா, தாங்கள் என்னை எத்தனையோ முறை அவமானப்படுத்தி அனுப்பிய பிறகும் இந்த அசுரகுரு சுக்ராச்சாரியார் என்றும் அசுர இனத்தின் உயர்விற்கே பாடுபடுவேன். சிந்து சொர்க்கத்திற்கு அதிபதியான பிறகு தங்களுக்கு அப்போது 2 மார்க்கம் இருக்கிறது. தாரக்கின் மகன்களோடு திரிபுரத்தில் சென்று தங்கிவிடுங்கள். இல்லை, தங்கள் பதியான ரிஷி கஷ்யபரோடு அதிதி ஆசிரமத்தில் சென்று தங்கிவிடுங்கள். சுக்ராச்சாரி! அசுரமாதா, தாங்கள் தங்கள் கோபத்தை விட்டுவிட்டு இப்பொழுது என்னுடைய அறிவுரையை ஏற்றுக்கொண்டு நடந்தால் தங்களுக்கு மங்களம் உண்டாகும். ஓம் நம சிவாய். தாங்கள் சிவனின் பக்தி என்ற போர்வையில் அசுர இனத்திற்கு எதிராக சதி செய்து வருகிறீர்கள். அதன் விளைவை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அனுபவித்தே ஆக வேண்டும். அன்று உங்களை காக்க அந்த சிவனால் கூட முடியாது, முடியவே முடியாது. கஜனனா, கணபதி, நீ எங்கே இருக்கிறாய்? கஜனனா, கஜனனா, மகனே கணேஷா, நீ எங்கே இருக்கிறாய்? மகனே கணேஷா, கஜனனா, எங்கே இருக்கிறாய்? மகனே கணேஷா, எங்கே இருக்கிறாய்? தாயே, நாங்கள் கைலாயம் முழுவதும் பார்த்து விட்டோம். ஸ்ரீ கணேசனை எங்குமே காணவில்லை. தாயே, நாங்கள் அருகிலுள்ள வனப்பிரதேசத்தில் கூட தேடி பார்த்து விட்டோம். அவரை பற்றி எதுவுமே தெரியவில்லை. சுவாமி, கண்களை திறவுங்கள். தங்கள் தியானத்தை கைவிடுங்கள். கஜானன் எங்கு சென்றான் என்று தெரியவில்லை. கண்களை திறவுங்கள் சுவாமி. கண்களை திறவுங்கள் சுவாமி. கண்களை திறவுங்கள். தங்கள் தியானத்தை கைவிடுங்கள். கஜானனை காணவில்லை. தாயே, தங்கள் கண்ணீரை எங்களால் பார்க்க முடியவில்லை. தாங்கள் சக்தி சொரூபமாயிற்றே. தங்கள் திவ்ய திருஷ்டியின் மூலம் ஸ்ரீகணேசர் எங்கிருக்கிறார் என்று பார்க்கலாமே. செய்யும் லீலைகள் தெரியுமே. கௌரி புத்திரன் எங்கிருக்கிறார் தாயே? என்னிடம் கூறியதை அவன் நிறைவேற்றவில்லை. என்னிடம் கூறாமலேயே என் விருப்பத்தை மீறி செய்து விட்டான். தாயே, ஸ்ரீகணேசர் தங்கள் விருப்பத்திற்கு எதிரான காரியங்களை செய்கிறாரா? உங்களுக்கு ஒன்றும் புரியாது. இந்த கேள்விக்கு சுவாமியால் தான் பதில் கூற முடியும். என் பேச்சை கேளுங்கள் சுவாமி. பதில் கூறுங்கள். ஸ்ரீ கணேசன் மயூரேஸ்வரனோடு எங்கு செல்கிறான்? தங்கள் தியானத்தை கைவிடுங்கள். கண்களை திறவுங்கள்.
கௌரி புத்ரா, பெரிய தவறு செய்து விட்டேன் மயூரீஸ்வரா. என்ன தவறு? நான் தாய் பார்வதியிடம் கூறாமலேயே கைலாயத்தை விட்டு வந்து விட்டேன். அவர்கள் நம்மை தன் திவ்ய திருஷ்டியின் மூலம் பார்ப்பார்கள். அவசியம் நம்மை அவர்கள் தண்டிப்பார்கள். நந்தி மகாராஜா, தாயிடம் கேளுங்களேன், ஸ்ரீ கணேசர் எங்கிருக்கிறார்? நீ எனக்கு தாயின் கோபத்தில் தண்டனையை வாங்கி தரும் செயலை செய்யாதே பிரிங்கி. தாங்கள் ஏன் இப்படி கோபித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் நந்தி மகாராஜா? நான் கோபம் கொள்ளும் காரணம் உனக்கு தான் தெரியுமே. உன் முட்டாள்தனத்தின் காரணமாக நான் அவ்வப்பொழுது தாயின் கோபத்திற்கு ஆளாகிக் கொண்டே இருக்கிறேன். இப்போது நான் பார்த்தேன் நந்தி மகாராஜா, தாங்கள் பார்த்தீர்களா? ஏதோ தகவல் தெரிகிறது. தாய் ஆனந்தப்படுகிறார். அப்படியென்றால் கௌரிபுத்திரர் கைலாயம் வருகிறார். தாங்கள் தாயிடம் கேளுங்களேன். நான் கேட்டு தாய் என் மீது கோபம் கொண்டு விட்டால்? தாய் இப்பொழுது சந்தோஷமாகத்தான் இருக்கிறார். அவர் கோபப்பட மாட்டார். தாயே, தாங்கள் தங்கள் திவ்ய திருஷ்டியின் மூலம் பார்த்தீர்களா? ஸ்ரீ கணேசர் எங்கிருக்கிறார்? அவர் எப்பொழுது கைலாயம் திரும்பி வருவார்? ஆச்சரியம் நந்தி மகாராஜா, தாங்கள் கேட்ட பிறகும் கூட தாய் எந்த பதிலும் கூறவில்லையே. சிரிப்பதோடு விட்டுவிட்டார். அதில் என்ன ரகசியம் இருக்கிறது? பிரிங்கி, முதலில் நீ கேள்வி கேட்பதை நிறுத்து. உனக்கு கூற என்னிடம் பதில் இல்லை. மயூரேஸ்வரா, சக்தி ஸ்வரூபமான தாய் பார்வதி நம்மை பார்த்து சிரிப்போடு விட்டுவிட்டார். இப்பொழுது கூறேன், கைலாயம் சென்றதும் நம்மை அவர் என்ன செய்வார்? கௌரி புத்ரா, தாய் நம்மை என்ன செய்வார் என்று நான் எண்ணுவதே உனக்கு கூறுகிறேன். அர்த்தம், நான் முன்பே ஒரு முறை மாதாவின் கோபத்தால் தண்டிக்கப்பட்டிருக்கிறேன். தாய் என்னை சங்கிலியால் கட்டிப்போட்டு தன் கோபத்தை காண்பித்தார். நான் பயந்தே விட்டேன். அப்பொழுது தானே நீ கைலாயத்திலிருந்து மறைந்தாய். வணங்குகிறேன் மயூரீஸ்வரா. திடீரென்று கிடைத்த தங்கள் தரிசனத்தினால் எனது ஜென்மம் சாபல்யம் அடைந்தது. நாராயண நாராயண. இதற்கு முன்னால் உங்கள் தரிசனத்தை பெறும் சௌபாக்கியம் அன்று ஒரு நாள் கிடைத்தது மயூரீஸ்வரா. அதுதான், அன்றுதானே தங்களது மாதா பார்வதி தங்களை சங்கிலியால் கட்டி வைத்திருந்தார். அடுத்த கணமே தாங்கள் அங்கிருந்து மறைந்து விட்டீர்கள். அதன் பிறகு இங்குதான் நான் உங்களை... இன்று என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டு விட்டீர்கள். உங்களுக்கு சந்தேகம் வந்து விட்டது நான் யாருடன் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று. ஆம் மயூரீஸ்வரா, ஆம். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் கருணையினால் எனக்கு நினைவிருக்கிறது. இந்த சொர்க்கத்திற்கு அதிபதியாக இருக்கும் அமராவரம் பெற்ற சிந்துவின் வதம் தங்களது கைகளால் தான் நடக்கும். மயூரீஸ்வரா, தாங்கள் இப்போது யாருடைய அறிவுரைப்படி நடந்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் யாருடைய அறிவுரைப்படி நடக்கிறேன் என்று தங்களால் எண்ணி கூட பார்க்க முடியாது தேவரிஷி. நாராயண நாராயண. மயூரீஸ்வரா, மறைந்திருக்கும் யாரை பற்றியோ தங்களின் கருணை இல்லாமல் எவ்வாறு தெரிந்து கொள்ள முடியும்? தாங்கள் கற்பனை செய்த எதுவும் தவறாக போனதில்லையே தேவரிஷி. மயூரீஸ்வரா, எப்போது நான் யூகிக்க வேண்டும் என்றால் தங்களின் முன் யாருமே இல்லாமல் தனியாக பேசும் பொழுது. இப்போது உங்கள் முன் நான் இருக்கிறேன். பிறகு எதற்காக யூகம் செய்ய வேண்டும்? தயவு செய்து ஒன்றை மட்டும் கூறுங்கள். தங்களின் முன் மறைந்து நிற்கும் உருவம் யார்? ஆச்சரியமாக இருக்கிறது தேவரிஷி. தங்களுடைய இந்த பேச்சில் கௌரி புத்திர ஸ்ரீ கணேசரின் பெயர் வரவே இல்லையே. நான் எங்கிருக்கிறேன் என்று தங்களுக்கு தெரியாதா? கௌரி புத்திரன் கைலாயத்தில் இல்லை என்று தெரியவில்லையா? நீ தாய் பார்வதியிடம் செல்ல தாமதமாக்காதே மயூரீஸ்வரா. நீ கைலாயத்திற்கு செல். உனக்கு தாய் பார்வதியின் பாசம் அவசியம் தேவைப்படுகிறது. அப்படி என்றால் இப்பொழுது உனக்கு கைலாயம் செல்ல விருப்பம் இல்லையா கௌரி புத்ரா? விருப்பத்தை பற்றி பிரச்சனை இல்லை, கடமையை பற்றிதான். என்னுடைய கடமை இப்பொழுது என்னை கைலாயம் செல்வதற்கு அனுமதிக்கவில்லை. ஆனால் நீ கைலாயம் சென்றதும் தாய் பார்வதியிடம் கூறு, என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம், நான் சீக்கிரம் வந்து விடுவேன் என்று சொல். அப்படியே ஆகட்டும் கௌரி புத்ரா. நாராயண நாராயண.